அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். கோபா குழுவின் தலைவர் பதவி எதிர்க்கட்சிக்கு சபை தலைவர் அறிவிப்பு. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக பொறுப்பேற்ற ஜனாதிபதி. வீடொன்றுக்குள் நடந்த பயங்கரம், மர்ம நபர்களால் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட பெண். கட்டுப்பாட்டு விலையில் அரிசி மற்றும் தேங்காய், சதோச நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு. நுவரெலியா பேருந்து சாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர் கொலை, 10 லட்சம் ரூபாய் கொள்ளை. கொட்டனால் அடித்துக் கொள்ளப்பட்ட இளம் யுவதி. வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் விசேட அறிவித்தல். நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு இன்று நள்ளிரவு வரை காலக்கெடு. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது நல்லிணக்கம், பொறுப்புக்குரல் ஆகியவற்றுக்கு அவசியமான விடயம். நிறைவேற்றதிகார முறையையும் நீக்க வேண்டும், சட்டத்தரணிகள் அமைப்பு தெரிவிப்பு. மலசலகுழியில் சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி, தாயின் 2வது கணவன் அரங்கேறிய சம்பவம். தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்க கணக்குகள் பற்றிய கோபா குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு அல்லது கட்சி தலைவர்கள் கூட்டம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவிக்கையில், அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க முடிவு செய்துள்ளோம். நீங்கள் அதை கேட்கவில்லை. அதேபோன்று அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோப் குழுவின் தலைவர் பதவி ஆளுங்கட்சிக்கு தேவை என்று கூறினோம். முதல் காலகட்டத்தில் முந்தைய அரசாங்கத்தின் விடயங்களை பரிசீலிக்க வேண்டும். அந்த அரசின் அமைச்சர் ஒருவர் கோப் குழுவின் தலைவராக வருவதை நாங்கள் விரும்பவில்லை என தெரிவித்தார். இதேவேளை இன்று காலை நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது துறைசார் குழுவை நியமிப்பதற்கு ஜனவரி 31ஆம் திகதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் குறிப்பிட்டார். அத்துடன் நிதிக்குழு நியமனம் தொடர்பில் இன்று பிற்பகல் தீர்மானம் எடுக்கப்படவுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, பொருளாதார அமைச்சு உள்ளிட்ட 24 அமைச்சு ஆலோசனை குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் அதிகாரத்தினதும் டிஜிட்டல் தொழில்நுட்ப நிபுணர்களினதும் எதிர்பார்ப்புகள் ஒன்றாக இருக்கும் நிலையில் நாட்டை டிஜிட்டல் மயமாக்கும் செயற்பாட்டிற்கு அனைத்து தொழில் வல்லுநர்களினதும் ஆதரவையும் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பொருளாதார அலுவல்கள் அமைச்சராக கடமைகளை நேற்றைய தினம் பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, டிஜிட்டல் மயமாக்கலூடாக பொருளாதார நடவடிக்கைகளின் வினைத்திறனை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்மட்டத்திற்கு கொண்டு வர முடியும். வறுமையை ஒழித்தல், சமூக மனப்பாங்குகளை மாற்றுதல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் என்பன அரசாங்கத்தின் பிரதான இலக்குகளாகும். கட்டிடங்களை நிர்மாணிப்பதனால் மாத்திரம் ஒரு நாடு அபிவிருத்தி அடையாது. 2 தசாப்தங்களுக்கு முன்னர் நிர்மாணத்துறை அமைச்சொன்று இருந்ததை நினைவு கூர்ந்ததோடு தற்போது ஒவ்வொரு அமைச்சும் நிர்மாண பணிகளையே மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தொழில் அமைச்சுக்கு 2 பாரிய கட்டிடங்கள் உள்ள போதிலும் இன்னும் மக்களின் வரிசையில் குறைக்கவில்லை எனவும் அதற்கான தீர்வுகளை வழங்க டிஜிட்டல் மயமாக்கல் அவசியமானது. டிஜிட்டல் பொருளாதாரம் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் $15 பில்லியன் வருமானம் ஈட்டவும் அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் டிஜிட்டல் பணியாளர்களை 2 லட்சமாக அதிகரிப்பது, முழு நாட்டையும் டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பான செயல் திட்டத்தை எதிர்வரும் 5 வருடங்களில் செயல்படுத்துவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சராக பொறியியலாளர் எரங்க வீரரத்னவும் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் வீட்டில் இருந்த பெண்ணொருவரை மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு பதவிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட போகஹவே பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த பெண் பதவிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். போகஹவே பகுதியை சேர்ந்த 73 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி சூட்டுக்கு D56 துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர்.
துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் அல்லது சந்தேக நபர்கள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. பதவிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 23 வயதுடைய முன்னாள் ராணுவ பெண் சிப்பாயை கொட்டனால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பகீர் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இளைஞனின் காதலை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் யுவதி கொல்லப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் அஹிம்சா சமன்மாலி என்ற இந்த யுவதியே உயிரிழந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ரத்தினபுரி ஸ்ரீபாகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கடவல கிளிமலே வெலேகொட வீதியில் நேற்று முன்தினம் காலை 7:30 மணியளவில் யுவதி படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். காதலை ஏற்க மறுத்த யுவதியை இளைஞன் கோட்டனால் தாக்கியதில் படுகாயமடைந்த யுவதி ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த யுவதி 4 வருடங்கள் இராணுவத்தில் கடமையாற்றியவர். முச்சக்கர வண்டியில் நடமாடும் பான் விற்பனையில் ஈடுபட்டு வந்த இளைஞன் பலமுறை காதலிக்க கேட்டதாகவும் ஆனால் அவர் மறுப்பு தெரிவித்ததாகவும் யுவதியின் குடும்பத்தினர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். யுவதி நடந்து சென்றபோது பின்னால் வந்து அவரது தலையில் தாக்கியதாகவும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட தடியை போலீசார் கண்டுபிடித்ததுடன் தாக்குதல் இடம்பெற்ற இடத்தில் இரத்த கறைகளும் காணப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலையுண்ட யுவதி ரத்தினபுரி நகரில் உள்ள வர்த்தக நிறுவனம் ஒன்றில் அலுமாரி ஒன்றை எடுத்து வருவதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்ட சற்ற வழியில் ஸ்ரீபாகம சுதாகல வீதியில் வைத்து தாக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த யுவதியின் பிரேத பரிசோதனை நேற்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. லங்கா சதோச விற்பனை நிலையங்களில் இன்று நாட்டரிசி மற்றும் தேங்காய் ஆகியவற்றை கட்டுப்பாட்டு விலையில் வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என சதோசவின் தலைவர் சமித்த பெரேரோ தெரிவித்துள்ளார். இதன்படி வாடிக்கையாளர் ஒருவர் 1 கிலோகிராம் 220 ரூபாய் என்ற அடிப்படையில் 5 கிலோகிராம் அரிசியையும் ஒரு தேங்காயின் விலை 130 ரூபாய் என்ற அடிப்படையில் 3 தேங்காய்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். லங்கா சதோச ஊடாக அரிசி மற்றும் தேங்காய் உள்ளிட்டவற்றை கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்யும் நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சதோச நிறுவனத்தின் தலைவர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டில் தேங்காய் மற்றும் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபைக்குட்பட்ட நுவரெலியா பேருந்து சாலையின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு அங்கிருந்து 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் களவாடப்பட்டுள்ளது. சம்பவத்தில் நுவரெலியா பகுதியைச் சேர்ந்த 85 வயதுடைய ஒருவரே கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நேற்று மாலை குறித்த சந்தேக நபர்கள் இந்த நிதியை களவாடுவதற்கு அங்கு பிரவேசித்துள்ளனர். நீண்ட காலமாக அவர்கள் இந்த திருட்டு சம்பவத்தை திட்டமிட்டிருந்ததாக காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது. கொலை செய்ய பிரவேசித்த சந்தேக நபர்கள் காவல்துறையால் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்கள் அந்த பகுதியிலிருந்து தலைமறைவாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நுவரெலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் பல இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை காணப்படும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் வருமானம் மற்றும் செலவறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் முடிவடைகின்றது. இதுவரை சுமார் 20 வீதமான அறிக்கைகள் மாத்திரமே மாவட்ட மட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக பிப்ரவரி 1 சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கையின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண கெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் அனைத்து வேட்பாளர்களும் தங்களது அறிக்கைகள் சரியான நேரத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறினால் தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் சட்ட ரீதியான விளைவுகள் ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அதேவேளை நாளை இரவுடன் முடிவடையும் காலக்கெடுவை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என தேசிய தேர்தல் ஆணையகமும் வலியுறுத்தியுள்ளது.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறையையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்க வேண்டும் என சட்டத்திரணிகளின் ஒன்றிணைவு வேண்டுகோள் விடுத்துள்ளது. நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறை காரணமாக சாத்தியமாகியுள்ள எதேச்சதிகாரமான ஆட்சியானது ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட நிறுவனங்களின் சுதந்திரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என சட்டத்திரணிகள் ஒன்றிணைவு தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டமானது இலங்கையில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு கட்டமைப்பை கேலி கூத்தாக்கியுள்ளது. மேலும் சட்டபூர்வமான கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதற்கு தொடர்ச்சியான ஆட்சியாளர்கள், தனிநபர்கள், குழுக்கள், நிறுவனங்களுக்கு எதிராக இதனை பயன்படுத்தியுள்ளனர் என சட்டத்தரணிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. 14 வயது சிறுமியை கொலை செய்து சடலத்தை மெலசல குழியில் வீசியதாக கூறப்படும் சிறுமியின் தாயின் 2வது கணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கம்பஹா போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கம்பஹா அக்கரவிட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், கொலை செய்யப்பட்ட சிறுமி கடந்த 2ஆம் திகதியிலிருந்து காணாமல் போயுள்ளதாக சிறுமியின் தாய் கம்பஹா போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு செய்துள்ளார். இதனை அடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் வீடொன்றில் உள்ள மலசல குழியிலிருந்து சிறுமியின் சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர். சிறுமியின் தாயின் 2வது கணவன் சிறுமியை கொலை செய்து சடலத்தை மலசல குழியில் வீசியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து சந்தேக நபரான சிறுமியின் தாயின் 2வது கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பஹா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.